கைலாயத்தில் புதிதாக அவதரித்த கணேசன் பார்வதி அன்னையை பார்த்ததும் அம்மா என்று அழைக்கின்றார். அவர்கள் கண் திறந்து பார்த்து கணேசனை கட்டி அணைத்துக் கொள்கிறார்கள். அம்மா, நான் யார்? நான் உங்களை பார்க்கும் பொழுது என் வாயிலிருந்து அம்மா என்ற வார்த்தை தானாக வருகிறது. இதன் பொருள் என்ன என்று விநாயகர் கேட்கின்றார். உண்மையில் அம்மா என்ற வார்த்தைக்கு தனியாக பொருள் இல்லை. அது ஒரு அனுபவம் மட்டுமே. இந்த சிருஷ்டியில் எது குளிர்ச்சியாக, அமைதியாக, நிறைவாக இருக்கிறதோ அதுவே அம்மா என்ற வார்த்தையின் பொருள். ஒருவன் தன்னை அறிந்து கொள்வது என்பது தவத்தின் விளைவாக நடக்கும். தன் பிறப்பின் நோக்கத்தை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அவன் தான் யார் என்பதையே அறிந்து கொள்வான் என்று பார்வதி தேவி சொன்னதும் கணேசன், நான் எப்பொழுது என்னை அறிந்து கொள்வேன் தாயே? ஒரு பெரிய சவாலை நீ எதிர்கொள்ளும் பொழுது அல்லது ஒரு கடினமான வாக்கை நிறைவேற்றும் பொழுதுதான் உன்னை நீ அறிந்து கொள்ள முடியும் என்று பார்வதி அன்னை லட்டுக்களை எடுத்து, இந்த லட்டுக்கள் உனக்காக தான் செய்தேன் என்று விநாயகருக்கு முதல் முறையாக லட்டுக்களை ஊட்டி விடுகின்றார்கள். லட்டு வாயில் சென்றதும் அதன் சுவையில் கணேசன் மயங்கிவிட்டார். ஒரு முழு லட்டுவை ஒரே வாயில் போட்டு ரசித்து சாப்பிடுகின்றார். அதை பார்த்து அன்னை பார்வதி தேவி சிரிக்கின்றார்கள். தாயே, இதை ஏன் லட்டு என்று அழைக்கின்றார்கள்? இந்த உலகில் எல்லோருக்கும் ஒரு பெயர் இருக்கும். பெயர் இல்லை என்றால் ஒருவரை எப்படி நினைவு கொள்ள முடியும் என்று அவர்கள் சொன்னதும், அப்படியானால் எனக்கும் ஒரு பெயர் வேண்டும், என்னை எப்படி அழைப்பீர்கள் என்று விநாயகர் கேட்கின்றார். அதனால் பார்வதி அன்னை தண்டத்தை கொடுத்து, உன் பெயர் கணேசன், நீ உன் கையில் இந்த தண்டத்தை ஏந்தி தவறு செய்பவர்களுக்கு இதன் மூலம் தண்டனை கொடுப்பாய் என்று தண்டத்தை அவர் கையில் கொடுக்கின்றார்கள். கணேசன் நல்ல பெயர்தான் என்று தன் பெயரை சொல்லி பார்த்து ரசிக்கின்றார். இப்பொழுது நீ உன் உரிமையை காக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும். நான் நீராட செல்கிறேன். என் தனிமையை காக்கும் பொறுப்பை நீ ஏற்க வேண்டும். உள்ளே எவரையும் அனுமதிக்காதே என்று அன்னை பார்வதி தேவி விநாயகருக்கு ஆணையிடுகின்றார்கள். கணேசன் உறுதியாக சொல்கிறார், நீங்கள் இட்ட ஆணைப்படி எவரையும் நான் உள்ளே அனுமதிக்க மாட்டேன். இது நான் தரும் வாக்கு என்று விநாயகர் உறுதியளிக்கின்றார். மகாதேவா, இந்த கடினமான பரீட்சை என் மகன் கணேசனுக்கு மட்டுமில்லை, உங்களுக்கும் தான். நீங்கள் என் மகன் கணேசனை ஏற்றுக்கொண்டால் தான் நான் உங்கள் தரிசனத்திற்காக வெளியே வருவேன் என்று மனதிற்குள்ளே நினைக்கின்றார்கள். கணேசன் முகத்தை பார்த்து கொண்டே அன்னை பார்வதி தேவி நீராட உள்ளே செல்கின்றார்கள்.